வணக்கம். இது வடலி மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவிப்பு. சபாநாயகரிடம் அதிருப்தியை வெளிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அருகில் உள்ள பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டம் தொடர்பில் மீளாய்வு நடத்தப்படும். இலங்கையில் 13 லட்சம் ரூபாவை தாண்டியது தனிநபர் கடன். தேவத்தில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும் புதிய நியமனங்களை பெற்ற ராஜதந்திரிகளிடம் இருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறும் அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறும் ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இலங்கையின் பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 4 தூதுவர்களையும் உயர்ஸ்தானிகர் ஒருவரையும் நியமித்துள்ளார். இந்த சேவையில் 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கத்தார் நாட்டின் தூதுவராக RS கான் அசாத், ரஷ்ய தூதுவராக SK குணசேகர, குவைத் தூதுவராக LB ரத்நாயக்க, எகிப்திய தூதுவராக ASK செனவிரத்ன, நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராக WSS பிரசன்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாததை அடுத்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகரிடம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தேன். எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. நான் கொடுத்த கடிதத்திற்கு இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன். எனக்கு பதிலை தாருங்கள் என சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர், நாங்கள் எதிர்த்த கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். இது தொடர்பாக பதிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். වෙන් කරන්න එතකොට මට පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා වැඩක් නැහැ. මං ජෆ්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නැහැ මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මං නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණා කරලා. ගරු විපක්ෂ නායකතුමාට අපි යොමු කරලා තියෙනවා අදාළට පිළිතුරු ලබා දීමට. 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பகுதிகளவில் பூர்த்தி செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் மீளாய்வு நடத்தப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
நாங்கள் தற்போது திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளை மதிப்பாய்வு செய்து வருகின்றோம். இவற்றில் பல பாடசாலைகளில் ஓரளவு மாத்திரமே திட்டங்கள் முடிக்கப்பட்டு பாதியிலே நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த பாடசாலைகள் அனைத்தையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்து வருகின்றோம். எங்கள் திட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்து சிறுவர்களும் கல்வி கற்க ஒரு ஆரம்ப பாடசாலையும் இதே போன்ற பல பாடசாலைகளையும் சேர்ப்பதன் மூலம் முழு வசதியுள்ள மேல்நிலை பாடசாலைகளையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். 90% பணிகள் நிறைவடைந்துள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என பிரதமர் கூறினார். அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பொது கடன் தொகை 29,150 பில்லியன் ரூபாவிற்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் இது 6.47% அதிகரிப்பாகும் என கணக்காய்வாளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 8,31,951 மில்லியன் ரூபாவாக வெளிநாட்டு கடன் பெறப்பட்டுள்ளதுடன் 75,41,882 மில்லியன் ரூபாய் திரைசேதி பில்கள் மூலமாகவும் பெறப்பட்டுள்ளது. இதன்படி 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டு பெறப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் அளவு 67.4% அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டு தனிநபர் கடன் பெறுமதியும் அதிகரித்துள்ளதாகவும் அது 13,22,793 ரூபாய் எனவும் கணக்காய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் தனிநபர் கடன் தொகை 12,34,358 இருந்த நிலையில் இது ஒரு வருடத்தில் 88,435 ரூபாய், அதாவது 7.16% அதிகரித்துள்ளது. இதேவேளை வெளிநாட்டில் கையிருப்பு அளவு வலுவாக இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்புரை சத்திர சிகிச்சை காரணமாக பார்வை இழந்த நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த மருந்து இறக்குமதிக்கு காரணமான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா பொது வைத்தியசாலையில் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பல நோயாளர்கள் பார்வையிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் பார்வையிழந்த 17 நோயாளர்களுக்கு அரசினால் இழப்பீடு வழங்கப்படும் என நேற்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது. இதுபோன்ற இழப்பீடு வழங்குவது இதற்கு முன் நடந்ததில்லை. எனவே நாங்கள் இப்போது இழப்பீட்டு முறையை தயாரித்து வருகின்றோம். அது மாத்திரமன்றி இந்த மருந்தை இறக்குமதி செய்வதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என தெரிவித்தார். நெல்லினை 125 தொடக்கம் 135 ரூபாய் வரையாவது கொள்வனவு செய்தால் மாத்திரமே தான் எமது உற்பத்தி செலவிலிருந்து ஓரளவேனும் எங்களுடைய லாபத்தை இல்லாவிட்டாலும் உற்பத்தி செலவினையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 70% மக்கள் விவசாயத்தை முன்னெடுத்து இருக்கின்ற இந்த நிலையில் 2 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் வேளாண்மை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கடந்த ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விவசாயிகள் தொடர்பாக நெல் அறுவடை தொடங்க முன்னரே அது தொடர்பான விலை நிர்ணயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவருடைய கருத்து தொட்டு சென்றிருக்கின்றது. நாங்கள் இந்த ஆட்சியினை ஏற்றுக்கொள்கின்றோம். நல்ல விடயங்கள் மக்களுக்கு இலங்கையில் இடம்பெறும், குறிப்பாக விவசாயிகளுக்கு நடைபெறும் என்பதை நாங்கள் அத்திவாரமாக கருதுகின்றோம். இருப்பினும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தல் சபையிலே 8 களஞ்சிய சாலைகள் இருக்கின்றது. இருப்பினும் தற்பொழுது 3 களஞ்சிய சாலைகள் யானை தாக்கத்தினால் சேதப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக தும்பங்கேணி, கரடியனாறு மற்றும் புலிபாய்ந்தகல் போன்ற இந்த நெல் களஞ்சிய சாலைகள் சேதப்பட்டு இருக்கின்றது.
இவற்றை புனரமைப்பு செய்வதாயின் குறைந்தபட்சம் 1 தொடக்கம் 2 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகின்றது. இருப்பினும் அவை இன்னமும் புனரமைக்கப்படாதது ஒரு துர்பாக்கிய நிலையாக நாங்கள் கருதுகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு நபரை வைத்துக் கொண்டுதான் இந்த நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தல் சபையினர் இயக்குகின்றார்கள். இதனை நாங்கள் ஒரு சாபக்கேடாகவே கருதுகின்றோம். உண்மையிலே 70% விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிலையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை செய்யப்படுகின்ற நிலையில் கிட்டத்தட்ட 42 பில்லியன் ரூபாய் நடைமுறையில் இருக்கின்றது. பொது தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை பூரணப்படுத்தி சட்ட நடவடிக்கைகளுக்காக விரைந்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததுடன் அந்த காலம் நிறைவடைந்த போதிலும் வேட்பாளர்கள் குழு வருமான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தற்போது தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் வாரத்தில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத 5 ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 12 ஜனாதிபதி வேட்பாளர்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்கவில்லை மற்றும் அவர்களில் 7 பேர் மீது இதுவரை வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரச வர்த்தக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள V8 உட்பட அதிசொகுசு வாகனங்கள் ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவிக்கும் போது அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களும் சொகுசு வாகனங்களில் அதிக இன்ஜின் திறன் மற்றும் வருமான விவர அறிக்கையை வரும் மார்ச் 1 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளனர். 1800 சிசிடிக்கு மேல் உள்ள என்ஜின் திறன் கொண்ட ரோந்து வாகனங்கள் மற்றும் 2300 சிசிக்கு மேல் என்ஜின் திறன் கொண்ட டீசல் வாகனங்கள் சுங்க ஆணை அட்டவணை வெளியிடப்பட்ட SS 87.3 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளவை என தெரிவித்தார். இவை அனைத்தும் ஏலத்துக்கும் விடப்படும். இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்களை அந்த அரசு நிறுவனமும் வாங்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாகனங்களின் தேவைகளை மதிப்பிட்டு நிறுவனத்தின் தலைமை கணக்கு அதிகாரி பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யாத மற்றும் நிறுவனத்தின் பயன்பாட்டிற்கு தேவையில்லாத மோட்டார் வாகனங்களை அரசாங்க கொள்முதல் முறையின் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட வாகன பரிசோதனையின் போது மொரட்டுவ பிரதேசத்தில் பயணிகளை இடைநடுவில் இறக்கிவிட்டு மீண்டும் திரும்பி சென்ற பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் போலீசாரால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் தொடர்பில் பேருந்து ஊழியர்களுக்கும் பேருந்து சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக குறிப்பிட்டார். தற்போதைய நிலைமை குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பிடம் முறைப்பாடு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் தலைவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் உயர் நீதிமன்றில் 14 வழக்குகளின் கீழ் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சனல் ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்
பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி நவம்பர் 11ஆம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 12 சிவில் சாட்சிகள், 7 இராணுவத்தினர், 24 போலீஸ் அதிகாரிகள், 3 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 48 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள திபெத்தில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது 7.1 ரிக்டராக பதிவானது. இந்நிலையில் நேபாள திபெத் எல்லையில் தற்போது மீண்டும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இது 4.5 ரிக்டர் என்ற அளவில் பதிவாகியுள்ளது. திபெத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 62 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சீன ஊடகங்கள் தரப்பில் திபெத்தின் டிங்கிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியை சுற்றியுள்ள பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மொத்தம் 33 மாவட்டங்கள் உள்ளன. இதில் 13க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நக்சல் தீவிரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சத்தீஸ்கர் காவல்துறை சார்பில் கடந்த 2008ஆம் ஆண்டில் மாவட்ட ரிசர்வ் குரூப் என்ற சிறப்பு படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் தற்போது 3500 வீரர்கள் உள்ளனர். டிஆர்ஜி படைப்பிரிவு வீரர்கள் வனப்பகுதிகளில் முகாம் அமைத்து நக்சல் தீவிரவாதிகளை வேட்டையாடி வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை சத்தீஸ்கரில் 80% நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 90க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டன. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை சத்தீஸ்கரின் நாராயணபூர் தேனாவோட் மாவட்ட பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டிஆர்ஜி படை வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போது அபுமார் வனப்பகுதியில் நக்சல் தீவிரவாதிகள் மறைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இருதரப்புக்கும் இடையே நள்ளிரவு வரை துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 5 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். டிஆர்ஜி படையின் தலைமை காவலர் அதில் வீரமரணம் அடைந்திருந்தார். தொடர்பான விளையாட்டுச் செய்தி. டோனி தலைமையில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான ரிஷி தவான் ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கின்றார். 34 வயதான நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். வலதுகை வேக பந்து வீச்சாளராகவும் வலதுகை துடுப்பாட்ட வீரராகவும் அவர் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். இமாச்சல பிரதேச அணிக்காக ரிஷி தவான் உள்ளூர் போட்டிகளில் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய ஒருநாள் அணி மற்றும் T20 அணியில் ரிஷி தவானுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சர்வதேச போட்டிகளில் அறிமுகமான ரிஷி தவான் மொத்தம் 3 நாள் போட்டிகள் மற்றும் ஒரு T20 போட்டியில் மட்டுமே விளையாடியிருக்கின்றார். 3 நாள் போட்டிகளில் ஒரு விக்கெட்டையும் ஒரு T20 போட்டியில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கின்றார். இந்த 4 போட்டிகளில் மொத்தமாக 13 ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருக்கின்றார். அதன்பின் ரிஷி தவானுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. IPL தொடரில் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியிலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியிலும் இடம்பெற்றுள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணியில் அவருக்கு அதிக போட்டிகளில் ஆட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர் ஒட்டுமொத்தமாக 25 IPL விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். வெட்டிங்கில் பெரிய அளவு ஓட்டங்களை குவிக்கவில்லை. தற்போது உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாட முடிவு செய்திருக்கின்றார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.